ஐஸில் லென்ஸு சரியாக இல்லை, சுருங்கி இருக்குது, விரிஞ்சிருக்கு, தூரமாக இருக்கிறத பார்க்க முடியல, பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியல, பிளர்டாக இருக்குது, ஸ்கூலில் உட்காந்து எழுதும்போது போர்டு சரியாக தெரியல, ரொம்ப பிளர்டு விஷனாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சின்ன குழந்தைங்கள்கிட்ட இருந்து இப்போது ரீசெண்டாக நிறைய நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்ம அதிகமாக மொபைல் பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இதனால் வரக்கூடிய கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகளை டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் இல்லைனா கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக 2 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்களுக்கு டிவியை போட்டு உட்கார வைக்கிறதோ இல்லை ஃபோனை கையில் கொடுத்து உட்கார வைக்கிறதோ, அவங்க அழுறாங்க அதனால கொடுத்தேன், அங்கே ஓடிடுவான் அதனால கொடுத்தேன், குழந்தைனா ஓட தான் செய்யும், சில விஷயங்களுக்கு அடம் பிடிக்க தான் செய்யும், அதெல்லாம் நம்ம சமாளித்து தான் ஆகணும். அதுக்காக ஃபோனையோ இல்லை டிவியை போட்டு உட்கார வைக்கிறது, இந்த வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதை இப்போ பண்ணிவிட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கறதுக்காக மொபைலை கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன் அதுக்கு கொடுத்தேன்னு காரணம் சொல்லி மொபைலை கையில் கொடுத்துட்டு ஃப்யூச்சரில் அந்த மொபைலை திரும்ப வாங்குறதுக்கு நீங்கள் தான் பாடுபடுவீங்க. நிறைய இந்த மாதிரி கொடுக்காதீங்க. நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் சொல்கிற ரீசன் என்னவா இருக்கும்னா, அவன் ரொம்ப நேரம் வந்து மொபைலில் படிச்சுட்டு தான் இருந்தான், அதனால தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்காக கொடுத்தேன். படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை விளையாடுறதா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் மொபைல்ஸ் பார்க்கக்கூடாது. அடல்ட்ஸோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 hours மட்டும்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னோட ஒர்க்கே வந்து ஃபுல்லாக நான் சிஸ்டம் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணுறேன், சிஸ்டமில் மட்டும் தான் எனக்கு வேலையே, நான் 24 hours சிஸ்டம்லேயே இருக்க வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. எவ்ரி 20 minutes ஒன்ஸ் தலையை திருப்பி 20 feet டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஒரு 20 seconds கண்டிப்பாக பார்க்கணும். இதுதான் 20-20-20 ரூல். இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஐ ஸ்ட்ரெயினை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்லேருந்து உங்களை நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். அது உங்களுக்கு வரதை கொஞ்சம் தள்ளியாவது போடலாம். தென் மொபைல் பார்த்தாலும் சரி டிவி பார்த்தாலும் சரி படுத்துட்டு பார்க்கக்கூடாது. நம்ம படுத்து இருந்து பார்க்கும்போது நம்ம பாடி ஃபுல் பாடி ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம கண்ணு மட்டும் வேலை செய்யும்போது, அதாவது கண்ணுக்கு மட்டும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது கண்ணுக்கான அழுத்தத்தை ஜாஸ்தியாக்கும். ஸோ படுத்திருந்து படிக்கிறதோ படுத்திருந்து டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இருட்டான ரூமில் ஒரு ரூமில் எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை மட்டும் வச்சு பார்க்குறது, டிவியை மட்டும் அது மட்டும் நமக்கு பிரைட்டாக தெரிகிற பட்சத்தில் நம்ம அதை மட்டும் பார்க்கும்போது அதுவும் நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் மட்டும் இல்லை, இருட்டான ரூமில் பார்க்குறதையும் சரி படுத்திருந்து பார்க்குறதையும் சரி அவாய்ட் பண்ணும்போது நம்ம இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ண முடியும். சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க 20-20-20 ரூலை மறக்க வேண்டாம். இன்கேஸ் இந்த மாதிரி ஐ ஸ்ட்ரெயினால் உங்கள் கண்களில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இதுக்கான தீர்வும் ஹோமியோபதியில் இருக்குது. ஹோமியோ மெடிசன்ஸில் கண்கள் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கேட்ராக்டாக இருந்தாலும் சரி இல்லை மயோப்பியா ஹெட்ரோமயோப்பியா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், அதாவது தூர பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே மருந்துகள் இருக்குது. தீர்வு இருக்குன்றதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலான்றது அர்த்தம் இல்லை. என்னதான் மருந்துகள் இருந்தாலும் நம்ம கண்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. கண்கள் இல்லாமல் பார்வைகள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம். நமக்கு இவ்வளோ நல்ல கண்களை கடவுள் கொடுத்துருக்கும் போது அதை நம்மளே கெடுத்துக்க கூடாது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ், பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.